ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. அடக்கமுள்ள சிறுமியின் அற்புத சேவை. 12/12/1911. காக்கடாகத்தி ஆரம்பிக்கப் போகிறது என்ற எண்ணத்தில் நானும் பீஷ்மாவும் மிகவும் அதிகாலையிலேயே விழித்து எழுந்து கொண்டோம். ஆயினும் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே நாங்கள் எழுந்தோம். பின்னர் மேகா வந்தார். நாங்கள் ஆரத்தியில் பங்கேற்றோம். நான் பிரார்த்தனை செய்து கொண்டு சாயி மகராஜ் வெளியே கிளம்பி செல்வதற்காக காத்திருந்தேன். அவ்விதமே அவர் வெளியே கிளம்பும்போது பின்னர் திரும்பி வரும்போதும் அவரை தரிசித்தேன். இந்த இடைவெளி நேரத்தை கோகலேயின் பாடல்களை கேட்பதில் செலவிட்டேன். அவர் நன்றாக பாடுகிறார். இன்று காலை உணவு தாமதமானது. வழிபாடு செய்ய மேகாவுக்கு வில்வ இலைகள் கிடைக்கவில்லை. அவைகளை பெறுவதற்காக அவர் நெடுந்தூரம் செல்ல வேண்டியதாக இருந்தது. எனவே மதியம் 1:30 வரை மதிய வழிபாடு பூர்த்தியாகவில்லை. சாயி மகராஜ் மிகவும் சந்தோஷமான உளப்பாங்கில் இருந்தார். சிரித்து கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருந்தார். காலை உணவிற்கு பின் சில நிமிடங்கள் நான் படுத்திருந்தேன். அதன் பின் என்னை சேர்ந்தவர்களுடன் நான் மசூதிக்கு சென்றேன். சாயி மகராஜ் நல்ல உளப்பாங்குடன் இருந்தார். ஒரு கதை சொன்னார். அங்கிருந்த பழம் ஒன்றினை எடுத்துக்கொண்டு இப்பழம் எவ்வளவு பழங்களை உற்பத்தி செய்ய இயலும் என்று என்னை பாபா கேட்டார். அதனுள் இருக்கும் விதைகளின் எண்ணிக்கையைப் போன்று பல ஆயிரம் பழங்களை அது உற்பத்தி செய்ய இயலும் என்று கூறினேன். அவர் மிகவும் இனிமையாக சிரித்தார். அது தன்னுடையதேயான இயற்கை சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துள்ளது என கூறினார். மிகவும் நல்ல அடக்கமான சிறுமி ஒருத்தி இருந்ததாகவும் அவள் எங்கனம் தமக்கு சேவை செய்தாள் என்றும் பின்னர் பலத்துடன் வாழ்ந்தாள் என்றும் கூறினார். மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் தருணத்தில் நாங்கள் உதி பிரசாதத்தினை பெற்றோம். பின்னர் சாயி மகராஜ் மாலை நேர உலாவுக்காக வெளியே கிளம்பும்போது தரிசனம் செய்வதற்காக சாவடிக்கு எதிரில் நின்றிருந்தோம். நாங்கள் அவரை தரிசித்துவிட்டு பின்னர் பீஷ்மா, கோகலே, பாயி மற்றும் தீக்ஷித் ஆகியோரின் பஜனைகளை அமர்ந்து கேட்டு கொண்டிருந்தோம். மாதவராவ் தேஷ்பாண்டேயும் உபாசினியும் இருந்தார்கள். அந்த மாலை இனிமையாக கழிந்தது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.